பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். நோய் நொடி இல்லாமல் நல்ல தொழில் செல்வங்கள், நல்ல திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம் எல்லாம் சிறப்பாக பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இன்றைய தினம் சுபயோக சுபகிரகம், சுபயோக சுபகிரகம் பல செல்வங்களை கொட்டித் தருகின்ற ஒரு குருவினுடைய குட்டி பயிற்சி, குரு பகவானுடைய குட்டி பயிற்சி. குட்டி பயிற்சி தான், ஆனால் கொட்டித் தருகின்ற பல செல்வங்களை கொட்டித் தருகின்ற பயிற்சி. குட்டி பயிற்சியாக இருந்தாலும் கொட்டித் தருகின்ற பயிற்சி. ஏனென்றால் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது. இந்த குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி குட்டி பயிற்சி தான். 3.5 மாதங்கள் இருக்க போகிறார். இந்த 3.5 மாதங்களில் 1 வருடங்கள் இல்லாத ஒரு யோகத்தை இந்த 3.5 மாதங்களில் 1 வருடத்தில் என்னென்ன யோகங்களை தர வேண்டுமோ அத்தனை யோகங்களை இந்த 3.5 மாதத்தில் தந்து விடுவார். குட்டி குரு பயிற்சி என்றாலும் கொட்டி தருவார். பல கோடிகளை பல செல்வங்களை கொட்டி தருவார். அதற்கு முக்கிய காரணம் அந்த முதல்ல எந்த நட்சத்திரத்தில் அந்த குரு பயிற்சி அடைகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சொந்த சுய நட்சத்திரம், சுயசாரம் வாங்கி அவருடைய, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சொந்த வீடுன்னா நம்ம பேரில் ஒரு பத்திரம் இருக்கணும் இல்லையா? நம்ம சொந்த வீட்டில் ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு ஊஞ்சல் கட்டி பட்டு மத்தையோட நிம்மதியாக ஊஞ்சல் ஆடி பட்டு மத்தையோட தூங்கணும், நல்ல நிம்மதியாக சாப்பிடணும், படுத்து தூங்கணும் அப்படின்னா அந்த சொந்த வீடு உங்கள் பேரில் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில், அதுவும் பாருங்க ஸ்தான பலம், நட்சத்திர வலிமை மட்டும் கிடையாது, ஸ்தான பலம். ஸ்தான பலம் அப்படின்னு என்ன? குருவுக்கு ஆட்சி வீடுன்னு ஒன்று இருக்கு, நீச வீடுன்னு ஒன்று இருக்கு, உச்ச வீடு கடகம். அந்த உச்ச வீட்டில் 3.5 மாதங்கள் இருக்க போகிறார். ஆக முதல்ல அவருடைய சொந்த நட்சத்திரம், அடுத்ததாக அந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். இந்த குட்டி குரு பயிற்சி, அதிச்சார குட்டி குரு பயிற்சி குபேரனாக்க போது பலரின் வாழ்க்கையில் குபேர செல்வங்களை கொட்டி தரப்போகின்றது. குட்டி சுக்கிரன் கொட்டி தரப்போகின்றது. குட்டி சுக்கிரன் கொட்டி தரப்போன்னு சொல்லு. அந்த மாதிரி குட்டி குரு பயிற்சி. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க குட்டி சுக்கிரன் குடிய கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு சில பேருக்கு கொட்டி கொடுக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சினால யாராருக்கு என்னென்ன யோகங்கள், என்னென்ன ஒரு அற்புதமான மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், அதே நேரத்தில் என்னென்ன சுபகாரியங்கள் நடக்க போகுது, யாராருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, யாரெல்லாம் சொத்து வாங்க போகிறா, யாராருக்கெல்லாம் நல்ல பதவி கிடைக்க போகுது, யாராருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்க போகுது, நல்ல திருமண வாழ்க்கை யாருக்கு ஏற்பட போகுது,
எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாகவோ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனோ என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது என்பதை கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகள், அதாவது குரு பயிற்சி மட்டுமல்ல, இந்த 3.5 மாத காலங்களில் மற்ற ஒரு 2 கிரகங்கள் அற்புதமாக ஆட்சி பெறுகின்ற கிரகங்கள். சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றார் இந்த 3.5 மாதத்தில். செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார். செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகின்றார். அதற்கான விளக்கத்தை நம்ம ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் ஒரு தலைவிதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவிதியை எழுதியிருக்கார். அதே பிரம்மன் தான் நம்ம எல்லாம் படைத்தவன். பிரம்மன் தான், அதே பிரம்மன் தான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் நமக்கு ஒவ்வொருத்தர் தலையெழுத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கார். ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்டது. பிரம்மன் மனிதர்களை நம்ம எல்லாம் படைச்சிருக்காரு. நமக்கு என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாதகங்கள், என்னென்ன யோகங்கள் என்னென்ன காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார். யாராருக்கு என்னென்ன தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து என்ன அப்படின்னு எழுதியிருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள், தொழில் சரியில்லைங்க, வருமானம் இல்லைங்க, கல்யாணம் முடியல, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, கல்யாணம் முடியல, எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை, சொத்து பிரச்சனைகள், வியாபாரம் விருத்தியாக மாட்டேங்குது, வீட்டில் நிம்மதியே இல்லை, ஏதோ ஒரு செய்வினை கோளாறுகள் எங்களை போட்டு ஆட்டி வைக்குது, என்னென்னமோ நடக்குது, இது இப்பத்தான் சரியாகும் தெரியல, இப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், இதெல்லாம் எப்போ சரியாகும், எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் தலையெழுத்து, உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்காரு இல்லையா, அதை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, இது பொது பலன் நேர்களே. இது எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிறேன், இது பொதுவான பலன். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து, அது எப்போ சரியாகும்ன்ற ஒரு பிரம்மனுடைய விதியெல்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. குரு பகவானின் குட்டி குரு பயிற்சி, குட்டி குரு பயிற்சி, குருவினுடைய அதிச்சார பயிற்சி பலன்கள் மேச ராசிக்கு. குட்டி குரு பயிற்சி, குருவினுடைய அதிச்சார பயிற்சி பலன்கள் மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக மேச ராசினியர்களே, இந்த குருவின் அதிச்சார பயிற்சி என்பது 8/10/2025 முதல் 21/12/2025 வரை, புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை இருக்கக்கூடிய இந்த குருவினுடைய அதிச்சார பயிற்சி பலன்கள். குட்டி குரு பயிற்சி, கொட்டி தரும் குரு பயிற்சி, குட்டி குரு பயிற்சி, குபேரனாக்கும் குரு பயிற்சி. அது என்பது நிச்சயமாக அது மறுக்க முடியாத உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? மறுக்க முடியாத உண்மை, மாற்ற முடியாத உண்மை. பல அற்புதமான யோகங்களை வழங்கப் போகின்றது மேசராசிக்கு. ஏனென்றால் மேசராசிக்கு 4ஆம் இடம், 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகின்றார் இந்த 8/10/2025 அன்று மேசராசிக்கு. ஆக இந்த மேசராசிக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அதாவது சுகஸ்தானம் என்று மட்டும் அதை மட்டும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட, அந்த யோகத்தை மட்டும் சொல்லிவிட முடியாது. சுகஸ்தானங்க அப்படின்னு சொல்லிடும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. அப்ப முதல்ல நம்மளுடைய கல்வியை சொல்லும். கல்வி சிறப்பாக படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும். கல்வி சிறந்த முறையில் கல்வி கேட்கக்கூடியது. அதுக்கடுத்தாலும் நம்முடைய கல்வி, கற்ற கல்வினால் நல்ல உத்தியோகம், கல்வி, உத்தியோகம், பதவி, நல்ல பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல பதவி, இது வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு. சரிங்களா? அடுத்து வாகனம், சொத்து, சொத்து யோகம், நல்ல சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது. சரிங்களா? அதே போல தாய் வழி சொத்துக்களை பெறுவது, தாய் வழி வம்சத்தின் மூலம் சொத்துக்களை பெறுவது, வாகனம், நல்ல வாகன யோகத்தை பெறுவது, மதிப்பான வாழ்க்கை, பேரும் புகழும் அடைகின்ற ஒரு வாழ்க்கை, சொத்து சுகங்களோடு, பல செல்வங்களோடு, உயர் பதவிகளோடு, சிறந்த கல்வியை கற்று நல்ல பதவியை பெற்று உயர்ந்த பதவி அடைந்து பேரும் புகழும் அடையக்கூடிய சொத்து சுகங்களோடு நல்ல வாழ்க்கை. இந்த 3.5 மாதம்
கொட்டி தருகிற குபேர வாழ்க்கை, குரு கொட்டி தருகின்ற குபேர வாழ்க்கையாக அமைய போகிறது மேச ராசிக்கு. சரி, அடுத்ததாக இந்த சுக்கிரனாகப்பட்டவன் அதாவது 8/10/2025 குரு பெயர்ச்சி அடைந்தவுடன் அடுத்து சுக்கிரனாகப்பட்டவன் 10/10/2025 சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போய் பரிவர்த்தனை யோகமாக மாறுறார். ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போறாரு சுக்கிரன். அப்போ அந்த கன்னியில ஏற்கனவே இருந்த புதன், கன்னிக்கு அதிபதியான புதன் அவர் துலா ராசிக்கு ஏற்கனவே போயிட்டார். அப்போ துலா ராசியில இருக்கார். யாரோட இருக்கார்? செவ்வாயோட இருக்கார். அப்ப புதன் அங்கே கன்னிக்கு அதிபதியான புதன் துலா ராசியில் சுக்கிரன் வீட்டில். ஆக இந்த சுக்கிரன் சுக்கிரன் அதிபதியான சுக்கிரன், துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் கன்னியின் வீட்டில். துலா ராசியில் புதன், கன்னி ராசியில் சுக்கிரன், பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய பதவி யோகம், கல்வி யோகம், தொழில் யோகம், வருமான யோகம் என்று நம்ம நினைச்சு பார்க்க முடியாத யோகத்தை தந்துவிடும். அதுல மாற்றமே கிடையாது, அதுல மாற்றமே இல்லை. அதாவது இந்த குருவினுடைய குட்டி குரு பெயர்ச்சியினால் மற்ற கிரகங்களும் எந்த அளவுக்கு வலிமையாக மாறுகிறது அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த ஆதாரப்பூர்வ விளக்கத்தோடு பல விளக்கங்கள் தந்து கொண்டு இருக்கிறேன். ஆதாரப்பூர்வமாக பல விளக்கங்கள் தந்து கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? நல்ல கவனிங்க, சொல்றது நல்ல கவனிங்க. இது பரிவர்த்தனை யோகத்துல நமக்கு நல்ல பரிவர்த்தனை யோகம்ன்றது ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு சிறந்த யோகத்தை கொடுத்துரும். அந்த அளவுக்கு பலனை கொடுத்துரும், அந்த அளவுக்கு சிறந்த பலனை கொடுத்துரும். அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சரி, அதனால என்ன, நல்ல உத்தியோகம், நல்ல பதவி, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு சொத்து சுகங்கள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திடும். அடுத்ததாக இந்த நல்ல 3 அதாவது 27/10 அடுத்து 27/10 இந்த 27/10/2025 அன்று செவ்வாய் விருச்சிக ராசி, அதாவது துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். விருச்சிக ராசி என்பது தனது சொந்த ஆட்சி வீடு. ஆக பெயர்ச்சி ஆவது மட்டுமல்ல, உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த யோகம். ஆக மேஷ ராசிக்கு எதிர்பாராத சொத்துக்கள், எதிர்பாராத வருமானங்கள், எதிர்பாராத பதவி யோகங்கள், ஒரு அதிகாரத்துவம், அந்த உத்தியோகங்கள், எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? அது குருவின் பார்வையில் ஏற்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்கு 7ஆம் இடத்துல நல்ல அதாவது துலா ராசியில கன்னியில் இருக்கிற சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி ஆகிறார். கன்னியில சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் கன்னியில பயிற்சி அடைந்தார் இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னு 3/11/2025 அதாவது டிசம்பர் வரைக்கும், இந்த 21/12 வரைக்கும் இந்த குருனுடைய குட்டி பயிற்சி இருக்கு. அதுல வருங்க 3/11/2025 அன்று சுக்கிரனாகப்பட்டவன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். இந்த அமைப்புகள்ல என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நல்ல திருமண யோகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல புத்திர பாக்கியம், நல்ல சொத்து சுகங்கள், நல்ல பதவி அத்தனையும் கொடுத்தோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக குருனுடைய அதிச்சார குரு பெயர்ச்சி, உச்சம் பெற்ற குரு பெயர்ச்சியோடு பரிவர்த்தனை யோகம், மேலும் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற துலா ராசியில் ஆட்சி பெறுகின்ற யோகம், அடுத்து செவ்வாய் பூமிகாரகனாகி வீடு வாசு சொத்து சோத்துக்குரியவனாகி ஒரு அதிகாரத்துவம் உத்தியோகத்தை தரக்கூடியவனாகி அவரும் ஆட்சி பெற்று குருவால் உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற யோகம். துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற யோகம். ஆக இத்தனை யோகங்களோடு இந்த 3.5 மாதங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அனைத்து விதமான யோகங்களை பெறப்போகிறீர்கள். இதில் சந்தேகமே இல்லை. ஆக மேசராசி நேயர்களே,
நிச்சயமாக பல யோகங்கள் எதிர்பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள், நீண்ட நாள் நடக்காத ஒரு பிரச்சனைகள் ஏதோ நிறைய இருக்கும். அதாவது இது 80% பேருக்கு அப்படி நடக்கும். 100க்கு 80% பேருக்கு அப்படியே ராஜ யோகத்தை கொடுத்துரும். மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ஒரு 20% பேருக்கு அதில் தசாபுத்திகள் சரியில்லைன்னு நடக்காது. 80% பேருக்கு அப்படி நடக்கும். இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நீண்ட நாள் கல்யாணம் முடியல, நீண்ட நாள் குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைகள், இப்படி பணம் கொடுக்கல் வாங்கும் பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு நீண்ட நாள் நமக்கு ஒரு பிரச்சனை எதுவாக நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிங்க. சரிங்களா? பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில் எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அவரால் எழுதப்பட்டது. என்னென்ன பிரச்சனைகள் எந்தெந்த காலத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தீரும், நிவர்த்தி அடையும் என்பதை அதே பிரம்மன் தான் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார். அந்த பிரம்மன் போட்ட விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.